சிங்கம்னாரியில் தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு தலைகுனியாத தேர்தல் பிரச்சார பரப்புரை நிகழ்ச்சி. தமிழக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன், தேனி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு தலைகுனியாது தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஓ. பன்னீர்செல்வம் உரையாற்றுகையில், ஒரு மனிதனுக்கு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது பழனிசாமியாகத்தான் இருக்க முடியும். அதிமுக 50 ஆண்டு கால சரித்திரத்தில் ஒரு இயக்கமாக இருந்து மாறிவிட்டது. உதயகுமார் கடப்பாரை எடுத்துக்கொண்டு வருகிறார். பழனிசாமி மம்பட்டி எடுத்துக்கொண்டு குழி தோண்டி அதிமுகவை முடித்து விட்டார்கள். அதிமுகவை ஒரு இழிவான நிலைக்கு அரசியலிலிருந்து துரத்திய நிலையை கொண்டு வந்தார் பழனிசாமி. இனி எந்த தேர்தல் வந்தாலும் பழனிசாமியை அரசியலிலிருந்து விரட்டுகின்ற காலம் வரும் என்றவர். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கூறி பொதுமக்களை சத்தமாக கூறுங்கள் என்றார். பழனிசாமி சொல்லுகிற பொழுது பழனிசாமியை தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் தூக்கப்பட்டு அவங்களை முடிச்சிருக்காங்க. இவருக்கு நாட்டை பற்றி நாட்டை தொகை பற்றி கவலையே கிடையாது. தன்னை வளர்த்த இயக்கத்தை பற்றி கவலை சொல்றார். உதயகுமார் என்னுடைய தொண்டர்கள் உரிமையை வீட்டிருக்கிற கழகமாக நான் நடத்தி கொண்டிருக்கிற கழகத்தை சார்பாக அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன நிறைய நேரம் ராமநாதர் அரசில் நான் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை என்னுடைய இந்த மூத்த அரசு தலைவர்கள் நான் முடிவு. இந்த உதயகுமார் 6 வயசு கூப்பிடுறேன். அதிலே ஓடி இருக்கிற 6 வயசு கூப்பிடுறாங்க. இதை தோற்றுகிறது. என்ன நடந்தது? அவர் கூட்டி வந்த 6 பன்னீர்செல்வம் 6 பேரும் 2 லட்சத்தில் என்ன அந்த அளவு தபாசி தொகை இழந்தால்தான் மிச்சம். அந்த வகையில் மிகப்பெரிய தொகை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட 42 சட்டமன்ற தொகுதியில் தபாசி தொகை அந்த கட்சி இருப்பதற்கு அந்த கட்சியுடைய தலைமை அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற வருவாய்க்கு காரணம் என்பது அந்த நாடாளுமன்றத்தில் 13 நாடாளுமன்ற தொகுதியில் 3வது கட்சி சென்றது முடியும். அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்றத்துக்கு 2 மாநிலத்தில்